வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி ரவுண்ட் ஷேப் மிரர் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி ஸ்கொயர் ஷேப் மிரர் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆரி ஒர்க்கில் ஸ்கொயர் ஷேப் மிரர் ஒர்க் 2 மெத்தடில் ஸ்டிச் பண்ணலாம். ஒவ்வொரு மெத்தடாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் மிரர் எடுத்துப்போம். இந்த மாதிரி பெரிய சைஸ்லையும் சின்ன சைஸ்லையும் மிரர் இருக்குது. பெரிய சைஸ் மிரரில் எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்ப்போம். முதலாவதாக க்ளூ அப்ளை பண்ணி மிரரை ஒட்டிப்போம். நல்லா ட்ரை ஆன பிறகு தான் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு நான் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிருச்சு. இனி எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக ஒரு கோர்னர்லேருந்து கொஞ்சம் மேல் பக்கம் தள்ளி த்ரெட்டை கீழேருந்து மேலே எடுத்துப்போம். மேல் பக்க கோர்னருக்கு கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், த்ரெட்டை லென்த்தாக இழுத்து இந்த இடத்துல ஒரு ஸ்டிச், அடுத்த பக்க கோர்னருக்கு கொண்டு போய் ஒரு சின்ன ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒரு லென்த்தாக ஒரு செயின் ஸ்டிச், அடுத்த கோர்னரில் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், த்ரெட்டை லென்த்தாக இழுத்து ஒரு ஸ்டிச், அடுத்த கோர்னர் பக்கம் கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், த்ரெட்டை லென்த்தாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச். இனி ரெண்டாவது லைனுக்கு கொண்டு போகும்போது உள் பக்கமாக ஸ்டிச்க்கு கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், த்ரெட்டை அடுத்த கோர்னருக்கு உள் பக்கமாக த்ரெட்டை கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், த்ரெட்டை லென்த்தாக இழுத்து ஒரு ஸ்டிச், உள் பக்கமாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். இனி இதை சுற்றி செயின் ஸ்டிச் போட்டுக்குவோம். இதுக்கு நீங்கள் பீட்ஸ் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம், சரி த்ரெட்லையும் ஸ்டிச் பண்ணலாம். பார்க்கவே அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பேசிக்லேருந்து ஆரி ஒர்க் பழகுறவங்க நான் ஆரம்பத்துலேருந்து ஆரி ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி அடுத்து ரெண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி மிரரை ஒட்டிப்போம். இதோட சென்டர் பாயிண்ட்டை இந்த மாதிரி மார்க் பண்ணிப்போம். சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இனி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக நாம் மார்க் பண்ணியிருக்க ஒரு பாயிண்ட்லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், த்ரெட்டை நாம் ஃபர்ஸ்ட்டாக போட்ட இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த கோர்னர் முடிகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். எண்ட் கோர்னர் வரைக்கும் வந்தாச்சு. நாம் இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம். இனி இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அடுத்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துல இருந்து த்ரெட்டை வெளியே எடுத்து அடுத்த பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், த்ரெட்டை
ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். மறுபடியும் த்ரெட்டை அடுத்த பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். கோர்னர் மறையிற வரைக்கும் நாம் இந்த மாதிரி ஸ்டிச் போடணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு நாம் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் அடுத்த பாயிண்ட்டுக்கு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி இதை சுற்றி சில்க் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் கொடுத்துப்போம். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆரி ஸ்கொயர் ஷேப் மிரர் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஆரி டைமண்ட் ஷேப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். Thank you.